வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பற்றி பார்த்துக்கலாம். ஃப்ரீ ப்ரமோஷன் தான், பெய்ட் ப்ரமோஷன் இல்லை. இனி நான் எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு சேனலை செலக்ட் பண்ணி ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுவேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ண சேனல் ஹேம்லதா மகேந்திரன். இவங்களுடைய சேனலில் வந்து குக்கிங் வீடியோஸ், அப்போது கார்டனிங், அப்புறம் கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. நான் டெஸ்கிரிப்ஷனில் இதுக்குள்ள லிங்க் கொடுக்கேன், ப்ளீஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லையே, மானிட்டைசேஷன் ஆகலையே, நான் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு கவலையாக இருக்கீங்க இல்லையா? சரி, இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பிலோ 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது எப்படி தெரியுமா? தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் தேவையில்லை, யூடியூப்லேயே நீங்கள் பண்ணலாம். வாங்க நம்ம அதை இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை ஆனாலும் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணலாம் அதாவது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வரும், கோ லைவ் அப்படின்னு. இந்த கோ லைவ்னு வரும். அப்போ அது ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா காமிக்கும். அதில் என்ன காமிக்கும்னா 24 மணி நேரம் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து 21+ சப்ஸ்கிரைபர் தேவை. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் அதில் எழுதியிருக்கோம், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நார்மலாக ஸ்ட்ரீம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் மானிட்டைசேஷன் ஆனால் தான் கிடைக்கும். பட் இந்த ஸ்ட்ரீமிங்க்கும் அந்த ஸ்ட்ரீமுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதில் கிடைக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி 1000 ஆனாக்கி கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இதில் நமக்கு கிடைக்காது. இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா? 24 hours ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஓகே, அப்படின்னு யூடியூப் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இதில் கோ லைவ். ஓகே, உடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்தாக்கி நீங்கள் இதில் வந்து பை டிஃபால்ட் என்னுடைய சேனல் நேம் எழுதியிருக்கு, நீங்கள் எதுனாலும் டைட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பப்ளிக், கண்டிப்பாக பப்ளிக்காகவே வைங்க, அல்லது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் லொக்கேஷன், உங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, ஆடியன்ஸ், இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ்? நோ, இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட். இப்போ இது வந்து நான் கிட்ஸ்க்காக இல்லை, அதனால் அதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நோ, டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18. ஓகே, இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஸ் போடணும் இல்லை நோ போடணும் தான். நான் நோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஷெட்யூல் ஃபார் லேட்டர். நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பண்ணணும்னா இதில் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணக்கி இங்கே வந்து நீங்கள் டைமிங்கும் டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஷெட்யூல் பண்ண தேவையில்லை, அதனால் நான் வந்து இப்படி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்குது, இதை பார்ப்போம். அட்வான்ஸ் செட்டிங்கில் அலோவ் சேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து லைவாக இருக்கும்போது சேட் பண்ண முடியும். ஸோ நான் அதை வந்து ஆனாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஸ்மைல் ஃபார் எ தம்ப்நெயிலுக்காக அது வந்து இது ரெடி ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வரும். ஒன்று எடிட் செட்டிங், ரீடேக் தம்ப்நெயில், அப்லோட் தம்ப்நெயில். அப்லோட் தம்ப்நெயில்னால் உங்கள் கேலரியில் போகுது. ஓகேவா? இப்போ எடிட்
செட்டிங் பண்ணி நீங்கள் வந்து செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த கேமரா சிம்போல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், பேக் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய செட்டிங்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கோ லைவ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுடைய லைவ் சேட்டை வந்து ஆன் ஆகிட்டு, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கான்டாக்ட்ஸ் யாரும் வந்து லைவில் இருந்தால் இதில் காமிக்கும். செகண்ட்லி யாரும் லைக் எதுவும் போட்டால் இதில் காமிக்கும். இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து லைவில் இருக்குது. லைவில் முடிக்கும்போது நம்ம இந்த க்ராஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணோம், அப்போ லைவ் முடிஞ்சிடும். இப்போ கேட்குது, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங்? ஓகே, நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இப்போ வந்து டீட்டெயில் காமிக்குது, இங்கே எத்தனை மணி நேரம் எல்லாம் காமிக்குது. இப்போ நான் வந்து டன் பண்ணுறேன், அப்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். அப்போ ஓகே, இங்கே ஒன்று எழுதிக்கு, யுவர் ஸ்ட்ரீம் வில் பி சேவ்ட் இஸ் ப்ரைவேட், யூ கேன் சேஞ்ச் த விசிபிலிட்டி எனி டைம். நான் இப்போ வந்து சேவ் ஆகும், அது வந்து ப்ரைவேட்டில் தான் சேவ் ஆகும். நம்ம வேணால் எப்போ வேணாலும் டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டன் கொடுத்துருக்கேன். டன் கொடுத்தோன்னே இப்போ இங்கே வந்து சேவ் ஆகும். இப்போ இந்த சேவ் ஆகுது இல்லையா, இதை நம்ம வந்து டிலீட்டும் பண்ணிக்கலாம் அல்லது அப்படியே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இது ப்ரைவேட் ஷோ பண்ணுது. இப்போ நான் இங்கே காமிக்கிறேன். இப்போ நம்ம டிலீட் அப்லோடும் பண்ணிக்கலாம் அல்லது எடிட் பண்ணி தம்ப்நெயில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.